உடையவரை வச்சு குருநாதர்கிட்ட உடையவரை பெற்று உபதேசம் வாங்கி சிவபூஜை செய்யறது கிரியை. அதோட சரியையும் சேர்த்து கிரியையும் சேர்த்து செய்யணும் அப்படின்றது. அடுத்து யோகம். யோக மார்க்கம்னா கிரியிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிறது. முழுக்க முழுக்க இறைவனை அகத்துக்குள்ளேயே வைத்து 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 பூஜிக்கிறது யோக மார்க்கம். பாவனையாகவே இறைவனோட இருக்கிறது. அதுக்கடுத்து ஞானம். அதனால் கிடைக்கக்கூடியது என்ன பலன்னா ஞானம். யோகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது ஞானம். அடுத்தடுத்த படிநிலைகள் இதெல்லாம் நமக்கு அடுத்தடுத்து நமக்கு இறைவன் அவரே அருள் செய்வார். இந்த ஆன்மா பக்குவப்பட்டுருச்சுன்னா அடுத்தடுத்து இறைவன் என்ன பண்ணுவார், இந்த நிலைகள்லாம் தானாக நடக்கும். இங்கே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் நால்வர் காட்டிய நெறியில் நின்று